வணக்கம்டா மாமா. இந்த மாமா நான் கூட்ட போல மாட்டேன். வணக்கம் அண்ணா. ஏமா நீ அண்ணானே கூப்பிடு. அப்படியா? அண்ணா தான் அன்னிக்கே. வணக்கம்டா மாமா. இந்த மாமா நான் கூட்ட போல மாட்டேன். மாமன் கூட போறேன். மாமான ஒரு அன்பா கூப்பிட்டேன். மாமான் கூட்டாலும் சரி அண்ணா கூட்டாலும் சரி தாய் மாமா சரி வா என்ன நீ முதல்ல வந்து பானிய முதல்ல வந்து பானிய முதல்ல வந்து பானியம்மா மொட்டை மொட்டையா பேசுறீங்க பட்டப்படியா வாங்கி சரிம்மா முதல்ல வந்து நீ ஆட்டிட்டு போனிய அதுக்கு மண்ணா சாமி நீ முதல்ல வந்து ஆட்டிட்டு போனிய அது மக்கராணிக்கு பிடிக்கலையா ஆடல் பாடல் அபிநயம் மூன்றுத்து காற்று காட்ட 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 ஐயா அப்படியே ஓய்வுணும் சொல்ற Come on.
வச்ச மரம் முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டு மூட்டனார வச்சுக்கிட்டு என் மூட்டனார வச்சுக்கிட்டு கொய்யா மரம் ராதா கொழுந்தனாரு வச்ச மரம் என் கொழுந்தனாரு வச்ச மரம் கொய்யக்காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்தனார வச்சுக்கிட்டேன் நான் கொழுந்தனார வச்சுக்கிட்டேன் வாத்தியாரு வச்ச மரம் இது வாத்தியாரு வச்ச மரம் வாழைக்காய்க்கு ஆசைப்பட்டு வாத்தியார வச்சுக்கிட்டேன் என் வாத்தியார வச்சுக்கிட்டேன் மேலுமாவே வச்ச மரம் மேலங்காய்க்கு ஆசைப்பட்டு நல்லா இருமா வணக்கம் இளவரசே. வேண்டும் ஏன் நெடுகு பாத்தி விட்டீங்களா வணக்கம் தம்பி. அக்கா. டேய், என்னன்னு உன்னை கூப்பிட்டேன்? மாமா நான் கூப்பிட்டேன். என்னது? தம்பினா? பாவமா? பாவமா? வணக்கம் அண்ணா. நீ அண்ணானே கூப்பிடு. அப்படியா? அண்ணா தான் அன்னைக்கே ஏய், வணக்கம் மாமா. போடலாமா சாமா முதல்ல ஏய், முதல்ல வந்து நீ வாடிட்டு போனச்சு சொல்லுடா ஐயா முதல்ல வந்து ஆட்டு போனே என்னதுடா? முதல்ல வந்து ஆடிட்டு போனே ஆமாண்டா. அந்த நாட்டிகம் மகாராணிக்கு அம்மா இருசம்மா இளவரசி அம்மா தப்பா பேசாதடா. நாட்டு புரிய கச்சைது என்னடா இது நம்ம யார் டீப்லைட் வச்சிர போறீங்க எதுக்கு மேடம் நாட்டு இல்ல ஆமா நீங்க நாட்டு கலை என்ன ஆடுறாங்க எனக்கு வந்து ஆடுறாங்க ஆலமா மேரி ஆலமாடா நீதான் ஆலமா நீ நல்லா என் கூட கிரைண்டர் சுத்தி நின்னு எதுக்குடா என்ன அழைச்ச? நான் சாப்பிடவே இல்லை. அப்படியே தூங்குவேன். நீ சாப்பிட்டா அப்படியெல்லாம் சொல்லாதடா. ஏண்டா? தெளிவா சொல்லு, விளக்கமா சொல்லுடா. நீ முதல்ல வந்து ஆடிட்டு போனியே ஆமாண்டா. அது வந்து நாட்டி மகாராஜாவுக்கு பிடிக்கலையா என்னது? மகாராஜாவுக்கு பிடிக்கலையா என்னடா? மகாராஜாவுக்கு பிடிக்கலையாமா
அதுக்கு என்னடா பண்ண சொல்றேன்? என்ன பண்ற? என்ன பண்ணணும்? ஆடல் பாடல் ஆடல் பாடல் சொல்றேன். அது நீட்டா இருக்குமா, கருப்பா இருக்குமா, குட்டியா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, முன்ன போகுமா, பின்ன போகுமா, தெளிவா சொல்லுடா. நீட்டா இருக்குமா? ஏண்டா அது எந்த பெட்டி கடையிலடா விக்கிறாங்க? அப்படியா? ஏண்டா ஆடல் பாடல் அபிநயன்னு சொல்றேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுடா. ஆடல் என்றால் இது இது ஆடல், இது பேர் பாடல். ஐயா ஏண்டா நீ ஆடல் பாடல் அபிநயத்தை காட்டுனா என்னடா கொடுப்பேன்? அப்படி நீ ஆடு 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 எங்க அண்ணன் மட்டுமே தக்கறான் பார். ஆமாண்டா அப்படியே நொட்டுக்கணும். டேய் நீ சொன்னாலும் சொன்னால அவனுக்கு வந்து அப்படிதான் இருக்கு. ஆமாண்டா வேற ஏதாவது தப்பா நினைச்சு போற. அப்படியா? ஏண்டா எப்படி தெரியுமா? பட்டாம்பூச்சிங்க நான் பட்டாம்பூச்சிங்க அப்படி சொல்லுடா. கொட்டாங்கச்சி கொட்டாங்கச்சி உள்ள வச்சுக்கிற ஒரு தேங்க முடி யாரா காணும். யார் வச்சுக்கிற ஏண்டா உனக்குதான் நீதான் போய் 1/2 கிலோ சிலிக்கான் வச்சுன்னு வர ஒரிஜினல் வச்சுக்கிறேன். இல்லாதவங்க என்ன ஒன்னாலும் வச்சுக்கிறாங்க. அதான் ரெடி சொல்றேன். அம்மா நான் எதுவும் தவறா சொல்லல. அம்மா ஒரு கூட பணி செய்யற பெண்ணு அப்படியெல்லாம் அம்மா வளர்ப்பு சரியில்லைம்மா. தப்பு தண்டா ஏண்டா அவருடா அவரு
நாட்டியம் ஆடுனா என்னடா சொன்னாரு? ஃபுல் பேமெண்ட் தருவேன்னு சொல்லு. ஏடா பணம் தர சொன்னேன்ல, எங்கடா பணம்? நீட்டா வேணுமா குண்டா வேணுமா? டேய் எனக்கு நீட்டாவ வேணாம், குண்டாவ வேணாம், பணம் மூட்டையா தான்டா வேணும். பணம் மூட்டையா தானே போலாம். 9ஆம் நம்பர் ரூமுக்கு போ. வந்தவன உடனே புள்ள தரேன். யாரு? டேய் நீ உள்ள வந்தா உனக்கு சரி போ. பாடசாலை சரியாகி ஆசிரியர்களுக்கு என்னப்பா பாட கற்று அப்பா பட்ட படிப்புலாம் சிறப்பாக முடிஞ்சு விட்டது. ஃபர்ஸ்ட் என்னலாம் உனக்கு கேள்வி கேட்கணும். நீ உட்காருங்க ஐயா கொஞ்ச நேரம். என்ன நேரம் காலம் அஞ்சா படிச்சுட்டு வந்துக்கிறா. பட்ட படிப்பு ஏன் இங்கெல்லாம் பட்ட படிப்பு எங்க படிக்க மாட்டீங்களா? பட்ட படிப்பு என்கிட்ட என்ன சொன்ன? பட்ட படிப்பு முதல்ல சொன்னியப்பா. உட்கார உட்காரு பாய். யாரு? அவர் பெரிய உட்காரு. மாமன்னா மூணு கேள்வி கேட்கணும். 3 கேள்வி. ஆமா. ஏன்னா வெளிநாட்டுல ஃபர்ஸ்ட் ஆயில செக் பண்ணுவோம் உன்னை. அப்படியா? ஆமா. ஆகட்டும். கேட்டமா? முதல் கேள்வி. முதல் கேள்வி கேட்டமா? நீரிலே பூத்த பூ, எல்லார் வீட்டில் இருக்கும் பூ, நான் யாரு தலையில வைக்காத பூ, அது என்ன பூ? நீரிலே பூத்த பூ, பிறகு எல்லார் வீட்டில் இருக்கும் பூ, யாரு வைக்காத பூ, அது என்ன பூ? இதுக்கு எனக்கு பதில் தெரியல. அதே கட்ட சொல்லிட்டாரு. ஐயா அது பேர் உப்பு. ஐயா எல்லாரும் கேள்வி கேட்கட்டுமா? கேட்கட்டுமா? ஆணும் பெண்ணும் விரும்பும் டீ என்ன டீ? ஆணும் பெண்ணும் விரும்பி என்ன டீ? என்ன டீ? என்ன டீ? நான் தான் ஆணும் பெண்ணும் சொல்றேன். அப்படி ஒரு கொண்டாட்டி வரும். அதுக்கு எனக்கு பதில் தெரியல. இஞ்சி டீ கூட கிடையாது. இது ஆண்டி. அவன் ஆண்டியான்னு கேக்குறான். நீ வளரணும் தம்பி. தம்பி இன்னும் நீ வளரணும். அதுக்கு நீ பூஸ்ட் கொடுக்கணும். ஐயா ஆணும் பெண்ணும் விரும்பிட்டு என்ன டீ தெரியுமா? சட்டி. சரி ஆகட்டும். இன்னொரு கேள்வி. ஒரு மீன் தொட்டியில 10 மீன் மேயுதுங்கய்யா. 10 மேயுது. அதுல ஒரே ஒரு மீன் செத்து போகுது. இன்னும் இது எத்தனை மீன் இருக்கும்? 9 இருக்கு. நான் உன் பேரு கேட்கல. 9 மீன் இருக்கும். உன் பேரு கேட்கலன்னு திருப்பி பஜாங்க சொல்றேன். டேய் கருவாட்டுக்காரனா நீ? யார் பேர் கேக்குற? எங்க அண்ணன் யாரு? 9ன்றாரமா? நான் என்ன சொல்றேன்? ஜமா நீ போய் நீ பச்சிட்டீங்களா? ஏய் எங்க அண்ணன் கேள்வி கேக்குறான். ஒரு மீன் தொட்டில 10 மீன் இருக்குமா? 10 மீன் இருக்கு. அதுல ஒரு மீன் பூச்சி. ஒரு மீன் போயிடுச்சு. செத்து போச்சு. எத்தனை இருக்கும்? மீதி 9 இருக்கும். ஒன்பதானியா? உன் பேரு கேட்கல நானா? உன் பேரு கேட்கல நானா? எத்தனை மீன் இருக்கும் கேட்கல? என் பேர் என்ன? என் பேர் என்ன? ஊர்மணி நல்லா தெரியுமா தெரியாதா? 10 மீன்ல ஒரு மீன் செத்து போனா மீதி 9 மீன் இருக்குண்டா. அப்படியெல்லாம் கிடையாது. 10 மீன் இருக்கும். 10 மீன் எப்பரா இருக்கும்? செத்த மீன் அதுல தானே இருக்குது. அப்பா ஐயனோட ஒழுங்காக படித்து முடிச்சிருக்கேன்ப்பா. சிறப்பாக முடிந்து விட்டது. தெரியுமா? எதுக்காகப்பா? தந்தையாக பாலாட்டி சீராட்டி 4 மேனியாக பொழுது வண்ணமாக வளர்த்தேன் அல்லவா? தந்தையோ தக்க புறப்படுகிறார். அவளை கேட்டு அவனை பார்த்து திருமணத்தை முடிக்க விருப்பம் வந்த மகளே. அப்பா முதல்ல அண்ணனுக்குதான் திருமணம். அண்ணா உனக்குதான்.
முதல்ல கலட்டில திரும்பி சொல்லு. நீங்க சண்டை போட்டுங்க ஆனா போய் 2 பேரும் மண்ட்டு போயேன் யாருடா? அவர் ஒண்ணே இல்லங்க நல்ல மாப்பிள்ளை பார்த்து குழந்தைக்கும் நல்ல பொண்ணை பார்த்து அடிவாளடா நீ. மகளே, ஆமாங்க. ஒரு அண்ணனுக்கு திருமணம் முடிந்து விட்டதம்மா. அப்படியாப்பா? ஆமா. என்னப்பா இது உண்மைதான்டா. அவர் ஒரு நாட்டிலே என் தங்கை இறக்கும் தருவாயிலே சைலண்ட் குட்டி கொஞ்சம் அமைதியா அவர் ஒரு நாட்டிலே என் தங்கை இறக்கும் தருவாயிலே என்னிடம் சத்தியம் பெற்று விட்டார். சரி அண்ணா எனக்கு சத்தியம் தர வேண்டும் என்று நானும் சத்தியத்தை கொடுத்து விட்டேன். அண்ணா உன்னுடைய மகனுக்கும் உன்னுடைய மகளுக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்று அன்றையே கேட்டு விட்டான். நான் என்ன செய்த தெரியுமா? அப்போது உனக்கோ 7 வயது, என் தங்கையினுடைய சாந்திக்கோ 5 வயது. உங்கள் இருவருக்கும் சிறிய வயதிலே திருமணம் முடிந்து விட்டதப்பா. அப்படியா ஆமா. அப்பா எனக்கு மாப்பிள்ளை யாருப்பா? மாப்பிள்ளை யாருப்பா? எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு சுத்தமா பிடிக்கவில்லை. அது ஏழ்மையான குடும்பத்தை படம் எப்படி அப்பா வாழ போற? மகளே, என் தங்கை மகன் அமரம் ஏழேக பிறந்தாலும் போல இல்லம்மா. கண் இமை எப்படி பாதுகாக்கிறதோ அப்படி உன்னை பாதுகாப்பான் மகளே. நானும் ஒரு நாட்டு இளவரசி அப்பா. எனக்கு அந்த மாப்பிள்ளை வேறவே வேணப்பா. 1000 முறை கத்தினாலும் கதறினாலும் அவன் தானமா உனக்கு மாப்பிள்ளை. வேண்டாம். நீங்க நானும் எடுத்து சொல்லுங்க அண்ணா அப்பாக்கு. தங்கா அண்ணா அப்பாவுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பமும். அண்ணா இதுதான் உங்களோட விருப்பம்னா உங்களோட தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கு என்னைக்குமே சம்மதிக்க மாட்டா. நான் எங்காவது போய் விடுகிறேன். எனக்கு வழி விடுங்க. மனு இன்று பொழுது போய்விட்டது. சரி விடுத்ததும் நாளைக்கு கண்டு உன்னுடைய மனு Mama.
கத்தி கதறினாலும் அப்பா சொல்ல மாற்ற முடியும். ஒரு பெண்ணோட மனசுக்கு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. இதுவே என் தாய் இருந்திருந்தா நான் ஆசைப்பட்ட மாப்பிள்ளை நான் திருமணம் செஞ்சு நான் எப்படியா கொண்டு வாழ்ந்திருப்பேன். எங்க அப்பாவோட சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். இப்படியே இருந்தா மனசுதான் கஷ்டமா இருக்கு. அறிவு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அரண்மனை நான் படுத்து உறங்குறேன். யாரு வந்து கேட்டாலும் இளவரசி அம்மா இல்லன்னு சொல்லி மட்டும் அனுப்பணும். சரி அம்மா. சரியா? டேய் உங்களை நம்பிதான் படுக்கிறேன். யாரு வந்தாலும் நீங்க இருவரு தான் பாத்துக்கிறேன். சரியா? நான் படுக்கட்டுமா? டேய் நான் படுக்கட்டா? ஆமா காவல்ல உசாராகணும். ஓகே நேத்து வேஸ்ட் 2 பேர் மூச்சு சொல்றாரு. சரி முதல்ல நீ தூங்க பாக்குறேன். ஓகே 2 மணி நேரம் தான், அது மேல தூக்க கூடாது. வர உசார் 3 மணி நேரம் தூங்கிடுறா. 3 மணி நேரம் தூங்கிட்டா பாவா உனக்கு தெரியாது. மணி நேரம் தூங்கிட்டு நான் தூங்குறேன். இப்ப ஐயா டியூட்டி நீ காவல் உசாரு. ஓகே 5 மணி நேரம் ஆச்சா? அடமாயிங்கோ வருகிற 5 மணி நேரம் நம்ம 2 பேரும் போட்டோ போட்டு 2 பேரும் யார் பாரு யார் பாரு பாய் வந்திருக்கான். அவர் யாருன்னு தெரியவில்லை. என்னுடைய தங்களுடைய முத்தாத்தை களவாடி விட்டான். கருத்த முக்கு நம்ம தங்கச்சி மூத்தத்தை கூடாது. என்னுடைய தான மாலை முத்தார மாலை இந்த கருத்த முக முடிய இழுத்து வாட தங்களுடைய முத்தாரத்தை களவாடி விட்டான். ஒரு கருத்த முகமுடி அதை இழுத்து வருகிறான்.
நலபா படையத்துக்கு வந்து போச்சுங்கிறானா படையத்தை இந்த மேல இருந்து படையத்து சரியாதா ஏடா ஏண்டா அந்த வீட்டுல 3 டைம் திருப்பி என்னதான் சாப்பிட்டீங்கப்பா நான் திருப்பினேன் என்ன ரிசீவ் பண்ணல ஏய் என்ன பூரா அதிகமான சாப்பாடு அவன் போட்டது ஒரே ஒரு குறை சொல்ல முடியுமா இருளக்காய் பொருள் 4 டைம் இருவரை சேர்ந்து எழுத்து வேலை செய்கிறோம். அப்பா நம்முடைய தங்கையிட முத்தாத்தை களவாடிவன் இந்த கருத்தை முகமுடி சரியான தண்டனை கொடுங்க நான் போயிட்டு வரேன் இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கின்ற சென்று வா. முகமுடியாக எந்த நாடு கலிங்க நாடு உட பேரு கலிங்கன் எதற்காக வந்தாய்? வடநாட்டிலே பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் ஆனாலும் பசி பட்டினி பஞ்சம் புகுந்தேன் இந்த தென்னகத்திற்குள்ளே ஓடியே